கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கடகராசிக்கு இது வரைக்கும் ராகு பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். இப்போ வந்து 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. அஷ்டமஸ்தானங்கிறது வந்து ராகுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல வீடு தாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நிறைய இந்த பரம்பரை சொத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு வராமல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு 4 வருஷமாவோ இல்லை 10 வருஷமோ, சில பேருக்கு வந்து 15 வருஷமாக கூட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வராமே இருந்திருக்கும். உங்கள் பேருக்கு இருந்தாலும் உங்களோட சொத்தாக இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காரு. இந்த ராகு 8ல் இருக்கும்போது உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஸோ இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக லாபம் அதிகமாக இருக்கக்கூடியதாக தான் இந்த ராகு பயிற்சி இருக்குது. இதே மாதிரி லாட்ரி விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஜாதகத்துலேயும் அது சப்போர்ட் பண்ணணும். அதனால் உங்கள் ஜாதகத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இந்த லாட்ரி விஷயத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஃபார்ச்சூன் ஃபேஸாக தான் இது வந்து இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ராகு 8ல் இருக்குது, நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. ஸோ கேது வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் வீட்டு விட்டு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ 2ஆம் வீட்டில் இருக்க கேது பகவான் என்ன பண்ணுவார்னா நிறைய செலவுகளை கொடுத்துருவார். ஸோ ராகு வந்து காசை வந்து திடீர் பண வரவு கொடுக்குற மாதிரி கேது வந்து செலவுகளையும் கொடுத்துருவார். ஸோ அதை நீங்கள் வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கிறது வந்து நல்லது. குறிப்பாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லது ஒரு டைம்ன்றது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இதுக்கு அடுத்து மற்ற கிரகங்களுடைய நிலையை பற்றி பார்க்கும்போது, அதாவது சனி பகவான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். இந்த ராகு கேது பயிற்சி தொடங்கும் போது வந்து சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அதனால் பாக்கியஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். ஸோ குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 12ஆம் வீடுங்கிறது வந்து ஒரே ஸ்தானம், அதுவும் வந்து செலவுகளை குறிக்குது. ஸோ குரு மற்றும் கேது இது ரெண்டுமே வந்து செலவுகளை குறிக்கக்கூடிய நிலையில் தான் இருந்தாலுமே ராகு வந்து பண வரத்தை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி முழுவதுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து குடும்பத்தில் ஏதாவது விசேஷம், அதாவது வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அது உங்களுக்கு மேரேஜாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு வயதானவராக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி பார்க்கணுனாலுமே உங்களுக்கு வந்து இந்த முதல் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது மே 2025 ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து 2 வீலரில் போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ 4 வீலரில் போகிற அளவுக்கு வந்து யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2026 டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாக இல்லை. இந்த சமயத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுங்க. அதே மாதிரி பணத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போட வேணாம், கடன் வாங்குவதை வந்து முற்றிலுமாக தவிர்த்துருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் முதல் ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கடைசி ஒரு 6 மாதம் மட்டும் நீங்கள் வந்து பண விஷயத்தில் கவனமாக இருந்துட்டால் இந்த ராகு கேது பயிற்சி முழுவதுமே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும்.